ஓ ஐயோ திரும்ப அதேவா இப்போ எடுத்துட்டு போகிறோம், தவா ஃப்ரை போடுறோம், கும்முன்னு சாப்பிட்றோம். போட போகிறோம். அங்கே பாருங்க, அந்த முதல்ல பண்ணை இருக்குங்களா, ஒகேனக்கல் முதல்ல பண்ணை, அங்கே போயிட்டீங்கன்னா இடுப்பு அளவுக்கு வெறும் துணி தான் இருக்குது. கரெக்ட். அதில் எப்படி மீன் வாழும்? ஒரு இருட்டாக இருக்கு அவரு. இப்போ என்ன பண்ணலாம் நம்ம சொல்லு? நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம வீட்டு சைடில் இருப்பாங்க இல்லைங்களா, ஃபிஷ்ஷிங் வருவாங்க. அதாவது எப்பயுமே வீக்லி டேஸ் ஆகட்டும், வீக்கெண்ட் ஆகட்டும், ஃபிஷ்ஷிங் வந்து நைட் நேரத்தில் தான் வருவாங்க. சும்மா வந்து இந்த பானியில் வலை போட்டுலாம் டக்குன்னு மீன் பிடிச்சிட முடியாது. ஓகே, தூண்டில் வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் போட்டு அந்த கட்டி விட்ருவாங்க வாட்டர் கேனில். சரிங்களா, ராக்ஸில் வந்து சொறி விட்ருவாங்க. இவங்க வந்து நைட் ஃபிஷ்ஷிங்க்கு வந்து இப்போ வந்து ஒரு 4 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க ஆல்ரெடி. அங்கே ராக்ஸில் அங்கே மேலே பெட்ஷீட்டை போட்டு படுத்துட்டு இருக்காங்க. 9 o'clock வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க மீன் மாட்டிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏர்லி மார்னிங் 3 o'clock ஒரு டைம் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ 2 டைம் செக் பண்ணுவாங்க. இப்போ 9 o'clock செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது அதாவது ஃப்ரெஷ்ஷாக ஏதோ ஒரு மீன் மாட்டிச்சுன்னா கண்டிப்பாக மாட்டோம். ஒரு 10 தூண்டி மாட்டி விட்ருப்பாங்க, அதில் ஒன்று மாட்டிடும். அதை நாம் எடுத்து அது தவா ஃப்ரை பண்ணி நாம் சாப்பிட போகிறோம். அதுக்கு தான் நாம் இங்கே வந்திருக்கோம். நானும் இருக்கலன்ட்டு இருக்கேன். இப்போ வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸை நாம் போய் மீட் பண்ணுவோம். இங்கே தான் நான் சொன்னல, ஆல்ரெடி தூண்டிலாம் போட்டுட்டு இங்கே வந்து நிம்மதியாக படுத்துட்டு இருக்கிறாங்க. மணி இதெல்லாம் பாரு, இங்கே ஒருத்தர். இவங்க எல்லாருமே வந்து நைட் ஃபிஷிங் பண்ணுறவங்க. பக்கத்துலேயே பேட்டரிஸ்லாம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, எக்யூப்மெண்ட்லாம். நாமளும் எக்யூப்மெண்ட்லாம் கொண்டு வந்திருக்கோம். அதாவது அந்த தவா ஃப்ரை பண்ணுறதுக்கு கத்தி, அந்த அது பேர் என்ன, அந்த பாண்டில் இல்லை தோசைக்கல், அப்புறம் இந்த கரண்டி, தட்டு, எண்ணெய், மசாலா ஐட்டம். ஸோ இதெல்லாம் ப்ரிப்பேரோடு தான் வந்திருக்கோம் இங்கே. சரியா, இதோ ஒரு மீன் மாட்டுச்சுன்னா மறுகையாக பண்ணிடலாம். இப்போ கிளம்பலாமா? சரி, இது என்னது இத்தனை சோடு இருக்குது? இது டைனோசருக்கு அடிக்கிறதா இல்லை மீன் கடிக்கிறதா? மீன் கடிக்கிறது. எல்லாமே வந்துட்டு சாட்டர்டே நைட்டில் தான் வைபு பண்ணலான்னு சொல்லிட்டு சிட்டிலலாம் சுற்றிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு இதுதான் வைபு. அதாவது யாராவது மீன் பிடிக்க போனாலும் சரி, அப்படியே அவங்க கூட ஏறி ஒரு 2 மீனை வாங்கி அப்படியே ஒரு தவா ஃப்ரை போட்டு சாப்பிட்டு அப்படியே படுத்துட வேண்டியதான். இந்த மீன் இறை சின்ன மீன் பிடிச்சி பெரிய மீன் பிடிக்கிறது. சின்ன மீன் போட்டு பெரிய மீன் உயிரோடு தான் போடணும். அங்கே நம்ம ஏற்கனவே சின்ன மீன் போட்டு வச்சுக்கிறோங்க இல்லையா, அதில் மீன் சாப்பிட்டு போயிருக்கோம், வெறும் தூண்டியில் இருக்கும். இல்லை மீன் கிடச்சிச்சின்னா அதில் மாற்றி போகிறதுக்கோசரம் ஒரு கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகிறது. அது எல்லா தூண்டில் அப்படியே தான் இருக்கும். அது மீன் சாப்பிட்டதில் மட்டும்தான் மீன் இல்லாமல் இருக்கும், குஞ்சு இல்லாமல் இருக்கும். மீதி எல்லாத்துலையும் அப்படியே தான் இருக்கும். ஆமாம், தண்ணி உயிரோடு தான் போடணும். சாவடிச்சு போட்டால் பெரிய மீன் சாப்பிடாது, உயிரோடு இருந்தால் தான் சாப்பிடும். நமக்கு என்ன பிரச்சனை வரும்? இல்லை, அவன் உக்காடுறதுனால அடியில் ஏதோ கடிச்சிருமோன்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகலாம், ஏறிக்காங்க. ஏறிக்கிறேன். அந்த கல்லாண்டு வந்து அப்படியே பிடிச்சி ஏறிக்கும். அவ்வளோ தான், நம்ம ஒரு துண்டே செக் பண்ணிட்டு போகலாம். முதல்லேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து இறங்கின இடத்துலையே செக் பண்ணுறதா? இங்கேருந்து லைனாக இருக்குது. போயிட்டு போகும்போது இப்படியே போயிட்டு வரும்போது அந்த வழியாக வந்துடும். ஓகே. ஸோ இந்த நைட் நேரத்தில் இந்த ஃபிஷ்ஷிங் நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரிஸ்கியாக இருக்கா, எப்படி இருக்கு? ஆமாம், ஆனால் தூக்கணும், தூங்காமல் இருக்கணும். டேஞ்சரெலாம் ஒன்றும் இல்லை. எத்தனை வருஷமாக பிரதர் நீங்கள் இந்த ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டே இருக்கீங்க? வந்து இதே தொழில். அதான் எவ்வளோ வருஷமாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க? கம்மி தான், ஒரு 10 வருஷமா. 10 வருஷமா? சரி. நீங்களும் காலையில் ஏதோ இட்லி கடை போடுறதா கேள்விப்பட்டேன். காலையில் மீன் கடை. சரி, டிஃபன் கடை. ஓகே. இதில் பிடிக்கிற ஃபிஷ்ஷே நீங்கள் அதில் அப்படியே இது பண்ணிக்கிறீங்களா இல்லை எப்படி? ஆமாம், அதுக்குன்னு தனியாக ஃபிஷ் பிடிக்கிறீங்க. ஓகே. இப்போ இது தூண்டில் பீஸ் வந்து ரேட் அதிகம். அது குழம்பு வைக்கணும், அது வந்து சேல் பண்ணிடணும் மார்க்கெட்டில். சரி. சப்போஸ் உங்களுக்கு மீன் கிடைக்கலன்னா நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கி தான் செஞ்சாங்க? மார்க்கெட்டில் நாங்கள் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் செய்வோம். சரி. பழைய ஃபிஷ்ஷெல்லாம் செய்ய மாட்டாங்க.
இந்த மீன் போயிட்டு இருக்குது. உங்கள் அந்த இட்லி கடைக்கு ஏதாவது நேம் இருக்கா ஸ்பெஷலாக ஏதாவது, இல்லை வெறும் இட்லி கடையே தானா? நேமெல்லாம் ஃபிட் பண்ணல, ஃபிக்ஸ் பண்ணல, உங்கள் நேம் தான். சரி சரி. நார்மலாக ஹோம் ஃபுட் மாதிரி. ஓகே ஓகே. இதில் பாரு சாப்பிட்டு போயிட்டு இருக்குது. அந்த கடையை எத்தனை வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? அது புதுசாக ஆரம்பிச்சதா இல்லை? இந்த கொரோனா லாக்டவுன் வந்துச்சு இல்லையா, ஆமாம், அப்போ இருந்து அந்த இட்லி கடையை போட்டு ஃபேமஸ் பண்ணிட்டுருக்கீங்க. இட்லி, மீன் குழம்பு, களி, மீன் குழம்பு, ஓகே, சிக்கன் குழம்பு, கீரை குழம்பு, சட்னி, இந்த மாதிரி ஐட்டம். உங்கள் கடை எப்பயுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு மட்டும்தான்? ஆமாம், ஆஃப்டர்நூன் கிடையாது. சரி சரி சரி. ஓ, அதான் செஞ்சு கொடுக்குறவங்களே அதிகமாக இருக்காங்களே, அப்புறம் என்ன போய். இது அப்படிதான் பாருங்கள், லைவாக ஒரு எப்படி அந்த தூண்டியில் வந்து அந்த ஃபிஷ்ஷை அப்படியே கோத்து அப்படியே தூக்கி போடுவார். இப்போ இந்த அடியிலலாம் எவ்வளோ அடி ஆழம் இருக்குங்க? இப்போ நீங்கள் தூக்கி போட்டிங்களா? இதெல்லாம் ஒரு 80 அடி 70 அடி. 80 அடி 70 அடி இருக்கும். வா ஆமாங்க, சான்ஸே இல்லை. அப்போ கண்டிப்பாக ஃபிஷ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபிஷ் இல்லை, அதில் தான் இப்போ மீன் இது பண்ணுங்க, அதுதான் சாப்பிட்டு போயிடுச்சு. ஓ, அதெல்லாம் தான் போட்டிங்களா? ஆனால் இப்போ டக்குன்னு ஆடுதே. அது நம்ம துடுப்பில் மாடிச்சு இல்லையா. சரி, ஏதோ சொல்கிறாரு. இருக்குங்களா? இருக்குங்களா? ஏய் கமான், லெட்ஸ் கோ. இருக்குது கைஸ். இப்போ அவர் செக் பண்ணி பார்த்துட்டாரு, மீன் கன்ஃபார்மாக இருக்காமா. இப்போ எப்படி நாம் மேலே ஏறதா இல்லை? மீன் இருக்குன்றீங்களா? மீன் இல்லை இல்லை, இறதாக்குது. இறதா இருக்குதா? அதான் நீங்கள் சொன்னீங்களா? ஐயோ, ஏமாந்துட்டேன். இருக்கிற மாதிரியே சொன்னீங்க. 20 தூண்டி செக் பண்ணிட்டாரு. 21வது தூண்டி செக் பண்ணும் போது இப்போ ஏதோ மீன் மாட்டிடுச்சாமா. அவரே இழுக்கிறாரு. லைவில் பாருங்கள், லைட் போட்டிருக்கிறேன், நல்லா ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. என்ன மீன் வருதுன்னு தெரியலையே. என்னங்க மீன் கெஸ் பண்ணீங்களா இல்லையா? கெளுத்தி தான். கெளுத்தியே தான் இருக்குன்றீங்களா? நமக்கெல்லாம் கெளுத்தி. சப்போஸ் வேற இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறீங்க? வராது, ஏன்னா அது அசைவம்னு கெளுத்தி தான். ஐயோ அப்பா, கண்ணில் ஏதோ தூந்துருச்சு. கெளுத்தி தான். அங்கே பாருங்க. எந்திரி. ஓகேங்களா? இங்கேங்க கையில மாட்டிருப்பாரு. பாருங்க, கீழே போடுறாதீங்க. இங்க பாருங்க, போட்டுருங்க. இல்ல இங்கே தான். காய்ஸ் பாத்தீங்களா இல்லையா? அப்பா செம்மல, சான்ஸே இல்லை. இப்போ எடுத்துட்டு போறோம், அறுக்கிறோம், தவா ஃப்ரை போடுறோம், கும்முன்னு சாப்பிட்றோம். சரிங்களா? வேற என்ன சொல்றது? இங்க பாருங்க, மின்னுதுல பளிச்சுன்னு. அப்படியே ஒரு போட்டோ எடு. அதில் எடுத்தது போதும். குடிச்சு போடுறேன் வச்சுக்கோ. அவளை தூக்கி போட்டாங்க. இருக்கா? இல்ல பாருங்க, ஃபால்ஸை பாருங்க, செம்மையா இருக்கு. எந்த இடத்துல வெளிச்சம் அடிக்குதோ அதுதாங்க ஃபால்ஸு. மீன் தூண்டில இருக்கும்போது கல்லுக்குள்ள விட்டுருது. காய்ஸ், மீன் இருக்குன்னு சொல்றாரு. கல் கெளுத்தி இது வந்து கல்லுக்குள்ள கொண்டு போயிருது மீன். தூண்டிலவே கல்லுக்குள்ள கொண்டு போயிருது. என்ன சொல்றீங்க? ஆமா, அது வேற, அது பேர் அணைக்கழுத்தி சொல்லுவாங்க. அது தூண்டில முனிவிட்டு கல்லுக்குள்ள போய் உட்காந்துச்சுன்னா வெளியே வரதுல. ஸோ அப்போனா மீன் இருக்குது இதில்? மீன் இருக்குது, ஆனால் எடுக்க முடியாது. கொஞ்சம் அதுவாக ஃப்ரீயாகி வந்தால் தான் எடுக்க முடியாதா? என்ன சொல்ல விட்டு வெளியே வந்தால் தான் எடுக்க முடியும். அட, ஆனால் சைஸ் அது சின்னதாக தான் இருக்கும். இது என்னப்பா புதுசாக சொல்கிறீங்களே? அதுவும் வரும், இருங்க காமிக்கிறேன் அந்த மீன். அது கேட் ஃபிஷ்னு வாங்க பாருங்க. ஓ, கேட் ஃபிஷ். இப்போ மாட்டி இருக்கிறது வந்து கேட் ஃபிஷ். ஆமாம். சரி.
என்ன பிரதர் இருக்கா? மறுபடியும் அது கல்லு சந்தில் மாட்டிக்கிச்சு சொல்லிடாது. இருக்கலாம். அது அப்படி கூட இருக்கலாம். அந்த நேரம் இதில் மாட்டிக்கிறது கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இருக்கா பிரதர் மீன்? இல்லைங்களா? டைட்டு இழுக்கிற மாதிரி தானே இருக்கு. அப்படிதான் தெரியுது. மீன் இருக்கு. இருக்கா? அங்கே கொஞ்சம் பக்கத்தில் வாங்க, கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. அது பக்கத்துல இது ஒரு பக்கம் இருக்குதுல்ல. அப்படியே இங்க பாரு போது கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. என் கையில் அது இழுத்துன்னு போகுது உள்ள தண்ணிக்குள்ள திரும்பவும். அப்பா தலைவரே இழுக்குதுன்னா அப்படி என்னப்பா அது மீனாக இருக்கும்? எல்லாம் கெளுத்தி தான். அது பாருங்க, பார்த்தீங்களா? எங்க பாருங்க எப்படி இழுக்குதுங்க. நீங்கள் பிடிங்க இதை கையில். நான் பிடிக்கிறதா? அப்பா எப்படி இழுக்குது? ஐயோ என்னங்க இது பெரிய மீனாக இருக்கும் போல இருக்கு. அதுக்கு டயர்ட் ஆகிடுச்சுன்னா தான் மேலே வரும். அட சின்ன மீன் இருந்தாலும் பெரிய மீன் இருந்தாலும் அதுக்கு டயர்ட் ஆகணும். டயர்ட் ஆகணுமா? நாம டயர்ட் ஆகும் போல இருக்குது. போட் அப்படியே கல்லு பிடிச்சிக்கா. எல்லாம் அலர்ட் ஆகிடுங்க. அப்படியே கல்லு பிடிச்சிக்கா. போடுங்க எங்க லைட் போடுங்க. நானும் காத்துட்டு இருக்கேன். இங்க ஒருத்தர் வேற துள்ளின்னு தண்ணி மேல இறக்கிலே கிடக்குறேன். கிடைச்சா லக்கு தான். ஒரு 5 கிலோ அவ்வளோதான் வராது. அதெல்லாம் இன்னும் லேட் ஆகும். ஆமாம். ஓ ஐயோ திரும்ப அதேவா? அதோட கொஞ்சம் பெருசு அது. அட இது 1.5 கிலோ வரும். 1.25 மேலே வரும். இது அவ்வளோ பெருசுன்றோம். இங்கே வேற இதுக்கு டிஃப்ரெண்ட். எங்க காமிங்க. இது சவுண்ட் இங்க மேலே எடுத்து காமிங்க. அப்பா இது பெருசு சின்னது. பெருசு சின்னதா? ரெண்டு. இது அண்ணன் தம்பி. ஆடிட்டவன் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு. இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. முள்ள பாருங்க முள்ள. அந்த முள்ளியே இவ்வளோ ஷார்ப்பா இருக்கு. சேஃப்டி முள்ளா? வாங்க அப்படி வாங்க. இப்படி இல்லை அது போட்டுறோம். இது போட்டல இருங்க முதல்ல. அந்த இறக்கி இதுவா? ஐயோ நம்மளுக்கு லக்கு தான். ஆமா நம்மளுக்கு லக்கு தான் இன்னைக்கு. சரி நம்ம எந்த மீன் எடுத்துக்கலாம்? இதை எடுத்துக்கலாமா இதை எடுத்துக்கலாமா? சின்னதே எடுத்துக்கலாம்ப்பா, போதும்பா ஃப்ரை பண்ணுறதுக்கு. சின்னதே எடுத்துக்கலாம். பாருங்க ஷார்ப் எஞ்சுங்க. லைட் அடிங்க. ஷார்ப் எஞ்சு. 2 காது பக்கம் நீ வச்சுக்க. ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். சவுண்டு போடுது. அவன் என்ன சவுண்டு போடுது இது? ஆமாம் அது கத்துது. என்னை காப்பாத்துங்க டே மாமா ஓடிவாடா அப்படின்ட்டு. நீ நாளைக்கு குழம்பு தண்டே எங்க வீட்டுல. இன்னைக்கு ஃப்ரை, இது நாளைக்கு குழம்பு. காய்ஸ் இங்கே பாருங்க, ஒரு கேன் வேறு பிடிங்கிட்டு போயிடுச்சு கீழே. மீன் மாட்டிடுச்சானு தெரியல, எடுத்து பாருங்க பார்க்கலாம். ஆடுமே மீன் ஓடிடுச்சானா? செக் பண்ணி பாருங்க, இருக்குங்களா? இருக்கா? வாவ் காய்ஸ், திரும்ப இன்னொரு மீன் மாட்டியிருக்கு. ஏற்கனவே 2 மோட்டு கெளுத்தி மாட்டியிருக்கு. இப்போ திரும்ப இன்னொரு மீன். ஓ இதுவும் மோட்டு கெளுத்தி தான், தேடு. இது இங்கே வச்சு கேன் நம்ம போகும்போது செக் பண்ணிட்டு போனோம்ல. ஆமாம்மா, நீங்கள் சொருவி வச்சு போனீங்களே. சரி ஆமாம்மா, ஞாபகம் இருக்கு. அது கேன். ஓ திரும்ப பாருங்க. எப்பா சாமி பாருங்க, இதெல்லாம் மிஸ் ஆகிருக்கு பாருங்க. சும்மா லைட்டாக தான் இருக்குது. ஆமாம் லைட்டாக இருக்கா பாருங்க, லைட்டாக தான் மாட்டியிருக்கு பாருங்க. லைட்டாக கிரிப்பாக மாட்டியிருக்குல்ல. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம இது கண்டுக்காம விட்டுருந்தோம்னா. ஐயோப்பா
ஓடிக்குது. தண்ணி மேலே இருக்குது பாரு. குஞ்சு வேறு இல்லை எனக்கு பாருங்க எப்படி செம்மையா இருக்கு. மீன் குஞ்சு காலையாச்சு. அவன் பாரு மீன் குஞ்சு காணி ஆயிடுச்சு. எங்கேயா மீன் சத்தம் போடுது, ட்ரிக் ட்ரிக் ட்ரிக்னு சத்தம் போடுது பாருங்க. வச்சுக்கானுது லைட் அடிக்காது கேமரா கீழே இங்கே வச்சுக்கானு. இங்க பாருங்க ட்ரிக் பாருங்க. அது உன் மைக் பக்கத்துல. நம்ம போகும்போது பாருங்க செக் பண்ணிட்டு போனோம்ல. ஆமா பாருங்க மீன் சத்தம் போடுது பாருங்க. அதான் அதான் விழுந்துடாது. விழுந்தாலும் பரவாயில்ல. பாருங்க மீன் பாருங்க, மீன் பாருங்க, மீன் பாருங்க. 3 நிமிஷம் சேர்த்தா ஒரு ஒரு 2.5 2.25 வருமா? மிச்சமா வரும். மிச்சமே வருமா? எப்படி இருக்கு பாருங்க. வாவ், ஓ சூப்பரா இருக்கு பாருங்க. குளிருதுடா. ஓகே 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 எல்லாம் ஒரு 50 துணிக்கு மேலே எடுத்துருக்கீங்க. ஓகே. 51 தூண்டில இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன மீன் இருக்குன்னு நீங்க கெஸ் பண்றீங்க? நல்லா கெளுத்தியே தான். வேற என்ன புதுசால எல்லாம் மோட்டு கிழித்தி தான். ஆமாம். இப்போ பாரு மொட்டில் விடுது பாரு. திரும்ப அதேவா? என்னது இது? இருக்கிறது இதுதான் பெருசு. ஒரு இதான் பெருசுங்களா? ஓ மை காட், என்னங்க இருக்கிறதுல இதுதான் பெருசு போல இருக்கு. ரெண்டு ஒரே சைஸ்ல இருக்கா? இதுதான் பெருசு. ஆமா இதுதான் பெருசு. என்னப்பா அது சின்னது அது சின்னது, இது லைனா இருக்கு. குஞ்சு இல்லை பாருங்க. என்ன இல்ல? குஞ்சு இல்லை. பல பேர் பாக்குற இடத்துல இதே இப்படி பேசுறீங்க. ஓ ஏய் இது ஏதோ முழுங்கி இருக்குப்பா. அதேதான் மீன் தான். பாருங்க அடியில ஏதோ முழுங்கி இருக்கு, முட்டையாட்டம் இருக்கு. இவன் சாரோட குஞ்சு தான் முழுங்கி இருக்காமா. கத்துது. என் பேஸ் கிட்ட வைங்க. ரொம்ப பெருசு இருக்குன்ட்டு. தண்ணி கொட்டுது பாருங்க செதில. என்ன மாட்டிச்சு? அம்மா பெருசு கிட்ட மொத்தம் ஏய் ஏதோ முழுங்கி இருக்குப்பா, அங்க பாருங்க ஒரு முட்டையாட்டம் இருக்கு. முட்டை கூட அது இது அந்த காத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். வெளியில வந்து சுவாசிக்கிறது ஏர் பலூன் மாதிரி இருக்கும் உள்ளார. இருக்குங்களா? மீன் இல்லை, அங்கே எடுத்த மீன் தான் நரம்பு. சரி அது எடுத்து அந்த பக்கம் போட்டுருவோம். ஓகே ஓகே. இதில் போட்டு தான் லைவ் ஃபிஷ்ஷாக வச்சுருக்காங்க இதில். ஓ இதில் போட்டு நீங்கள் வந்துட்டு காலையில் ஃபிஷ் மார்க்கெட்டில் சேல் பண்ணிடுறது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஐஸ் இல்லாமல் உயிரோட மீன். ஆமாம். கோழி குண்டா? கோழி குண்டு தான். சரி இப்போ சொல்லு, என்ன அது சோப்பு மீன் அது மீன் வருதுன்னு சொன்னல, அது கெளுத்தி இல்லையா? சோப்பு மீன்னா நம்ம குளிக்கிறாங்களா வரவங்களாம், டூரிசம், அதாவது ஃபால்ஸில் குளிக்கிறாங்களா. ஆமாம். அந்த குளிச்சுட்டு மொத்தம் வரவங்க இப்போ 10 பேர் வந்தான்னு வச்சுக்கோங்களேன், 10 சோப்பு வாங்குறாங்க. ஆமாம். 10 பேர் அந்த ஒரு சோப்பு முழுசாக காலி பண்ண போகிறதில்ல, சும்மா லைட்டாக போடுறாங்க, தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டு போயிடுறாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ வந்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டால் அதை பொல்யூட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம். அது மீன் சாப்பிடுதில்ல, மீன் சாப்பிடுது அதையும். அட அது சாப்பிட்டோன்னே அந்த மீன் வந்து நமக்கு யூஸ் ஆகாது. ஓ ஸோ இதுதான் ரிவர் பொல்யூஷன் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. கெளுத்தி, கல்பாசை, கரம்பை, பஞ்சலை, இந்த வகை மீன் பூரா சோப்பை சாப்பிடுது. நம்ம ஊரில் குளிக்கிறவங்க எல்லாம் சோப்பெல்லாம் அது சாப்பிட்ருது. ஆமாம். சரி. அது வந்து நம்ம வந்து மீன் ஃப்ரை பண்ணாவோ இல்லை குழம்புல போட்டவே சோப்பு வாசம் தான் அடிக்கும். ஓகே 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 ஓகே. அந்த மீன் மார்க்கெட்டில் கட் பண்ணும்போது அதை பார்த்து எடுத்துருவாங்க ஒரு சிலர். ஸோ நீங்கள் வந்து ஸோ இந்த டூரிஸ்டருக்கு வரவங்களுக்கு நீங்கள் இது ஒரு அவேர்னஸாகவும் சொல்லிக்கிறீங்க. ஏன்னா இந்த சோப்பு போட்டு குளிக்கிறதுனால அதை எடுத்து போய் டஸ்ட்பினில் போட்டால் பிரச்சனை இல்லை. டஸ்ட்பினில் போட்டால் பிரச்சனை இல்லை, எல்லாம் எடுத்து நீங்கள் வீட்டுக்கு கூட எடுத்துகிட்டு போயிருங்க, தண்ணிக்குள்ளே போடாதீங்க. ஏன்னா தண்ணிக்குள்ளே போகிறதுனால நீங்கள் ஃபிஷர்மேனாக இருக்கிறதுனால இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பொல்யூஷன் அந்த இது எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரியுது. வகை மீன் வகை அதான் 10 வருஷம் இந்த மீன் வகைகளை இப்போ கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன் இல்லாமல் போயிடுச்சுன்னு ரீசன் தெரியுமா? நம்ம வர டூரிஸ்ட் வராங்க, சோப்பு அதே தானா, அதே ப்ராப்ளம். அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த வெளியிலேருந்து வராங்க, அந்த இறந்ததுக்கு டெத் ஆனவங்களுக்கு இது பண்ணுறாங்க பாருங்க, காரியம் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா
அந்த துணி இருக்குது இல்லையா, வேஸ்ட் துணி, ம் அதை எடுத்துட்டு வந்து இல்லாதவனுக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல, கொண்டு வந்து மூட்டையாக கொண்டு வந்து தண்ணியில் போட்டுடுறாங்க. ம் அதில் இருக்கிற வர சாயம் சாயம் இல்லை, அந்த மீன் இனப்பெருக்கத்துக்கு அந்த இதே இல்லாமல் போயிடுது. ம் பூரா அங்கே பாருங்க, அந்த முதல்ல பண்ணை இருக்குங்களா, ஒகேனக்கல் முதல்ல பண்ணை, ம் அங்கே போயிட்டீங்கன்னா இடுப்பு அளவுக்கு வெறும் துணி தான் இருக்குது. கரெக்ட். அதில் எப்படி மீன் வாழும்? இல்லை இது ஆக்சுவலி நான் அவேர்னஸே சொல்லலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே நீங்கள் ஃபிஷர்மேனே நீங்கள் இந்த அவேர்னஸை சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம், நீங்கள் தண்ணியில் இறங்கினா இடுப்பு அளவுக்கு துணி தான் இருக்கும். ஆமாம் இருக்கு அவங்க எடுத்துகிட்டு வரவங்க பக்கத்தில் குப்பை தட்டிக்குது, அங்கே கவர்மெண்ட்டே அது போடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் வர பொதுமக்கள் வந்து அதுக்கு தெரியறதில்ல. கண்டிப்பாக நம்ம சேனலில் இதை நம்ம காமிக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கும் அவேர்னஸாக எழுவும், அவங்களும் இனிமேட்டு அந்த தப்பை செய்யாமல் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. பாருங்க, மீனை க்ளீன் பண்ணிட்டேன், அப்பயும் ஆடுது பாருங்க. நின்று போச்சு. அது புதுசாக வருது. நான் ராகவன் ரெடி ஆயிடுச்சா இல்லையா? மசாலா போட்டுட்டு இருக்கிறேன். சில்லி மாவு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு போல இருக்கு. ஏன்னா நிறைய போடுவோன்னு நினச்சோம், போடுறதுக்கு கொஞ்சம் இந்த 4 மீன். ஆனால் அந்த மீன் போடல நாம், அவங்க மீன் அவங்க ஏதோ வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு போயிடறாங்களாம். சரி, வியாபாரத்துக்கு அவங்க வியாபாரத்தை நமக்கு எடுக்க வேண்டாம், அந்த குஞ்சு மீனும் சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த குஞ்சு மீன் நாம் எடுத்துக்கிட்டோம். ஓகே, அதை மட்டும் தவா ஃப்ரை மட்டும் பண்ணி சாப்பிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக வைப்பாக இருந்துட்டு சரி அப்புறம் நம்ம கிளம்பிடலாம். அவங்க இன்னும் மீனை செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு குரூப்பு, ஐயோ உப்பு அதிகம், இது போதுமா உப்பு? கொஞ்சமாக போடு. போதும் அவ்வளோதான். அப்புறம் மிளகாய் தூள் காரத்துக்கு. காரம் இருக்குன்னு தெரியல, அதிகமாக இருக்குடா. கொஞ்சமாக போடுங்க. மீன் வறுவல் மசாலா போடலாமா? மீன் வறுவல் மசாலா கொஞ்சம். ஓகே, முக்கால்வாசி தட்டுலேயே அமைஞ்சிக்கிச்சு. ஓகே, ஓரளவுக்கு மிக்சிங் ஆயிரும்னு நினைக்கிறேன். நல்லா அந்த வயிற்றுலலாம் நல்லா மசாலா போடுங்க. உள்ளாரியா? ஆமாம், இது உள்ளார. இந்த இது உள்ளார நல்லா இருக்கேன். அந்த இது அந்த சென்டர்லலாம் போகணுன்னு சொல்லுவேன். நைட்டு 11 மணிக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது நாமளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நடுங்குதுடா. இல்லைங்க, இந்த நடுங்கிறதுல சமைச்சாதான் சும்மா கும்முன்னு இருக்கும். ஆனால் இது தவா ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். ஆமாம், இதுதானே இந்த பாண்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். தண்ணியே தேவையில்ல, அதில் இருக்க தண்ணியே போதும்னு நினைக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றலாம், வேண்டாம். அவ்வளோதான். நீங்கள் இது சமைக்கிறதுக்கு அந்த கல் எடுத்துகிட்டு வந்தால் போதும், அதுக்குள்ளே இது ஊறிட்டோம். பர்ஃபெக்டாக இருக்கா? நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் காரம் பத்தலை. ஓகே காய்ஸ், இப்போ தவா ஃப்ரை பண்ணிவிடுவோம். அப்படியே குழுது ஒரு பக்கம். பத்துக்கிச்சா இல்லையா? ஏதோ பத்துது லைட்டாக. கடவுளே, பத்திடு. கொஞ்சம் கொஞ்சமாக பத்துது. பத்திடுச்சுன்னா நல்லது தான். அவ்வளோதான், வச்சாச்சு பிரதர். கல் இருக்கிற இடத்துல கட்டை வச்சு, கட்டை கீழே இருக்குடா. எல்லாத்துலேயும் வைப்போனாங்க. அது கட்டை கீழே இருக்கு. கட்டிங்களா? அது கட்டை கீழே, அது அந்த பக்கம் வெளியே இறக்கி. இதுதான் கரெக்டாக இருக்குது. ஓகே ஓகே, எண்ணெய் கொஞ்சம் கீழே போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிக்கலாம். வச்சுட்டியா? பக்கத்தாயா வருது. இல்லை, ஆயில் போடாமே போட்டுருவியா? ஆமாம், கல் ஆயில் இருக்கு. எங்கே இருக்குது என்ன?
ஓகே இருக்கு வாங்க கொஞ்சமாக அந்த இது எடுத்துப்போம் தோசை கரண்டி கரண்டி எண்ணெய் காமி. ஓகே குட். இப்போ தான் மங்களகரமாக இருக்கும். செஃப் மாதிரி இருக்கு. செஃப் மாதிரி. அதுவே முதல்ல இது தண்ணியெல்லாம் ஆவியாச்சுன்னு பாரு. ஓகே ஆவிடுச்சு. ஏசமா சவுண்டு கொண்டு வரையோ. ஏன் பண்ணுறீங்க? இது தவா ஃப்ரை இல்லையா, அதனால் அப்படி தான் கொண்டு வரணும். கரெக்டாக ஊட்டியில் இது குரங்கெல்லாம் போட்டு சுற்றுவாங்க அந்த மாதிரி இருக்கு. சூடாக தவா ஃப்ரை. இப்போ டைம் வந்து ஒரு 11:30 இருக்கும். ரொம்ப அன்டைம் தான், பட் என்ன பண்ணுறது, அரஞ்சான் மீன் சும்மா ஃப்ரெஷ்ஷாக இப்போ பிடிச்சிது, அப்படியே போடுவோம். அப்புறம் இந்த மீனுக்கு பேர் என்ன அவர் சொன்னார்? அது என்ன மீன்? பட்டாணி மீனா? பட்டாணி மீனுன்ட்டு. புட்டானியா பட்டாணியா ஏதோ ஒன்று போடுவோம். 2 பட்டாணி மீனையும் ஒரு அரஞ்சான் மீனையும் இப்போ போட்டாச்சு. கடைசி மீனை போடுங்க. க்ளோஸ்அப். ஓகேவா? அவ்வளோதானா? ஓகேவா இருக்குது. இல்லை இன்னொரு மீன் இருக்குது, இதை ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். ஆயில் கொஞ்சம் விடணும் இதுக்கு மேலே, அதை விட்டுருவோம். இப்போ நிறைய பேருக்கு நோட் பண்ணியிருப்பீங்க, பெரிய மீன் பிடிச்சாங்களே அதையே தவா ஃப்ரை பண்ணலையா அப்படின்ட்டு. ஸோ 11 மணிக்கு அதை வெட்டி தவா ஃப்ரை வந்து போகிறதுக்கு உண்டான சான்ஸ் கிடையவே கிடையாது. அதனால தான் நாங்கள் சின்ன மீனை சூஸ் பண்ணிக்கிட்டோம். இதுவே போதும், ஃப்ரை பண்ணி லைட்டாக சாப்பிட்டு இந்த விலாகை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கம்முன்னு ஆகிட்டேன். என்ன சொல்கிறாரு? பின்னாடி ஒருத்தர் கமெண்ட்ஸ் கொடுக்குறாரு, அதாவது மீன் பிடிச்சவர், சாப்பிட்றதுக்கு ஆளே இல்லையாப்பா, நீ காட்டுக்குள்ளே என்னப்பா பண்ணிட்டுக்கிற அப்படின்றாரு. கலாய்க்கிறாங்க பேக் ஸ்டேஜில். ஆமாம், திருப்பி போட்டுக்கலாம் மீனை. வெந்துட்டா? இல்லை ஒரு பக்கம் வெந்துருச்சு. ஒரு பக்கம் வெந்துருச்சு. ஒரு பக்கம் போடுறேன் பாரு. என்னங்க பண்ணுறது? எண்ணெய் ஊற்றிடுவோம். செமையாக இருக்குதுங்க. சாப்பிட்டா தான் தெரியும் என்ன ரிசல்ட்டுன்னு உங்களுக்கு சொல்லணும். ஆல்ரெடி டேஸ்ட்டு காரம் கரெக்டாக இருக்குன்னு நினச்சேன். பார்க்கலாம், சாப்பிட்டா தான் தெரியும் இது வந்ததுக்கப்புறம். நான் இன்னும் ஒரு மீன் வரை தூங்கினே இருக்கு அந்த பக்கம். ஆமாம், ஓகே, அது வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக அதை போட்டுக்கலாம். அதாவது வயிற்றுக்கு அடியில் வந்து இன்னும் வேகாமல் இருக்கும், அதான் இப்படி திருப்பி போட்டிருக்கேன். இது திருப்பி பார்க்கலாமா? ஓ, இது ஆல்ரெடி வந்துருச்சுங்க. இதுக்கு மேலே வேக வச்சா சரி வராது. இந்த தட்டிலே சைடில் போடுவோம். மறுபடியும் மசாலா பரட்டுறியா? இல்லை இல்லை இல்லை, சைடில் போடுறேன். கையிலே எடுத்து போடு. பையில் சாப்பிட்றதுக்கு ரெடியான. ஆமாங்க, இந்த ஒரு மீனை போட்டுருவோம். ஓகேங்களா? வருங்க. ஓகேவா? அப்படியே போட போகிறோம்.
ஓகே, அது வேகட்டும். நம்ம அதுக்கு முன்னாடி தெரியுது. ஆமாம், அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துருவோம். இந்த பட்டாணி மீனுன்னு சொன்னார்ல, அதை ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பார்த்துருவோம். ஆஃப் ஆயிலாக தான் இருக்குது. சூப்பருங்க, ஃபெனாமினல். ஓகேங்களா? மசாலா போட்டது நானே இல்லை, கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்டு ராகவன் தான் மசால் போட்டால் சூப்பராக இருக்குது. நல்லா ஆஃப் ஆயிலாக பர்ஃபெக்டாக எடுத்திருக்கேன். அந்த டைமிங் கரெக்டாக இருக்குது. நல்லா இருக்கா? சூப்பர் சூப்பர். தலைவா நீ சாப்பிட்றியா? வேணாமா? சூப்பராக இருக்குங்க. ஆஃப் ஆயில் அப்படியே அது என்ன தோல் உருட்டு மாதிரி இருக்குது. இல்லை இல்லை, அந்த பீஸா அவ்வளோ வெந்து அப்படியே புட்டு வெளியில் வருது. சூப்பராக இருக்குங்க. ஆஃப் ஆயில்னா ஆஃப் ஆயில் தான். அடுத்த டைம் நம்ம தலைவனை குழம்பு வைக்க சொல்லிடலாம். சாயந்தரம் 5 மணிக்கே இது பண்ணி சொல்லிட்டு 7 மணிக்குள்ள குழம்பு வைக்க சொல்லிடலாம். ஏமணி குழம்பு வச்சு தந்துடுறியா? இந்த அதாவது நேரடியாக இந்த ஃபிஷ் பிடிக்கிறவங்களோட போயிட்டு அப்படியே வ்ளாக் பண்ணிவிட்டு அப்படியே அவங்கக்கிட்ட ஒரு 2-3 ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கிட்டு அப்படியே ரிவர் சைட்லேயே ஒரு தவா ஃப்ரை போட்டு அழகாக இப்போ நம்ம சாப்பிட்டோம். அது நீங்களும் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. பாய். பாய்.